ஏய் சுவாதி, பாத்து. ஏய் சுவாதி, என்னாச்சு? என்ன சிந்து, மெதுவா வர மாட்டியா நீ? பாரவ பயத்துல ஓடி போய் விழுந்துட்டா. எந்திரி சுவாதி, பாத்து பாத்து பாத்து. மெதுவா. ஏய் என்னாச்சு? என்னாச்சு சுவாதி? விழுந்ததுல கால் ஸ்லிப் ஆயிடுச்சு சிவா. முடியல, ரொம்ப வலிக்குது. ஏன் சிந்து இவ்வளவு வேகமா வந்த? மெதுவா வரக்கூடாதா? இல்ல டாக்டர், நான் மெதுவாதான் வந்தேன். அவகதே நான் மோதிருவேங்கிற பயத்துல ஓடி போய் விழுந்துட்டாக பாவம். சிவா, கால் ரொம்ப வலிக்குது. என்னால எழுந்துக்க முடியும்னு தோணல. சரி இரு, நான் ஒரு ஆட்டோ பிடிக்கிறேன், வீட்டுக்கு போயிடலாம். ஆட்டோ ஆட்டோ இருங்க. வா சுவாதி, எந்திரி, பாத்து மெதுவா. என் கையை பிடிச்சுக்கோ. டாக்டரே, நீயும் கூட போ. ஆமா சிவா, நீயும் கூட வா. சரி வா போலாம். பாத்து 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 மெதுவா. இரு. பாத்து சுவாதி, மெதுவா மெதுவா. பாத்து இரு, பாத்து மெதுவா. கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி உட்காரு. அண்ணா போலாம். என் டாக்டர் கிட்ட யாரு நெருங்கினாலோ அவங்களுக்கு இதுதான் கெதி. பாத்து மெதுவா வா. ஏங்க, சுவாதிய தாங்கி தாங்கி நடந்து வரா. என்னாச்சுமா? ஸ்வாதி, என்னமாச்சு? ஏன் இப்படி தாங்கி தாங்கி நடந்து வர? ஒன்றும் இல்லை ஆண்டி, ஜாகிங் போயிட்டு இருந்தப்போ கால் ஸ்லிப் ஆகி பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டேன். ஐயோ, பார்த்து நடக்க கூடாதாம்மா. தேவகி, அவளை கூட்டிட்டு போய் உட்கார வை. சரிங்க நீ வா ஸ்வாதி. சிவா, ஸ்வாதிய ஹாஸ்பிட்டலுக்கு வேணும்னா கூட்டிட்டு போப்பா. பெரியமா, பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல. 2 நாள் காலை ஸ்ட்ரெயின் பண்ணாம வச்சிருந்தாலே நார்மல் ஆயிடும். ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் இல்லை. சிவா, இன்னைக்கு சாயந்தரம் நீ மெடிக்கல் கேம்புக்கு வேற போறேன்னு சொன்னியே, ஸ்வாதி எப்படி கூட்டிட்டு போவ? ஐயோ பெரியமா, சுவாதி இப்படி இருக்கும்போது நடக்கக்கூடாது. அவ இங்கே நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் மட்டும் மெடிக்கல் கேம்ப் போயிட்டு வந்துடுறேன். ஆமாப்பா, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. ஸ்வாதி, மெடிக்கல் கேம்புக்கு அடுத்த தடவை வேணா போய்க்கலாம். இப்ப போக வேண்டாமா? ம், சரிங்க ஆண்டி. தேவகி, ஸ்வாதிய கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வை. சரிங்க நீ எழுந்திரி ஸ்வாதி. பாத்து பாத்து மெதுவா எழுந்திரி.
இனிமே தப்பான எண்ணத்தோட டாக்டரை தொட்ட அதோட நீ கெட்ட. ஜாக்கிரதை. எப்ப டாக்டர் வந்த? நீ சாமி கும்பிடும் போதே வந்துட்டேன். இந்தா திருநீர் எடுத்துக்கோ. இரு, நானே வச்சு விடுறேன். அப்புறம் ஒரு குட் நியூஸ். என்ன டாக்டர்? சுவாதிக்கு கால் அடிபட்டதுனால அவ என் கூட மெடிக்கல் கேம்புக்கு வரல. அது தெரிஞ்ச விஷயம் தானே டாக்டர். கால் அடிபட்டிருக்கும் போது அவளால எப்படி வர முடியும்? ஓ, ஆனா என் கூட மெடிக்கல் கேம்புக்கு நீ தான் வரப்போற. என்ன டாக்டர் சொல்ற? என்ன கூப்பிட்டு போறியா? அன்னைக்கு என்னெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொன்ன. அன்னைக்கு சொன்ன, ஆனா இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். என் கூட நீ தான் மெடிக்கல் கேம்புக்கு வரப்போற. ஐயோ டாக்டர், என்னால நம்பவே முடியல. ஆமா, நான் உன் கூட வரேன்னு தெரிஞ்சா அன்னபூர்ணி அத்தை கோச்சிக்க மாட்டாளா? அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு தெரியாம தான் நாம போக போறோம். என்ன சொல்ற டாக்டர்? அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? தெரியக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோ. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் உன்னை எங்கேயுமே கூட்டிட்டு போனதே இல்லை. இப்ப கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். சாயங்காலம் உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நீ அம்மன் கோயில வெயிட் பண்ணு. நான் உன்னை அங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி டாக்டர், நான் இப்பவே கிளம்புறேன். ம். சத்தியமா நீ இந்த அளவுக்கு மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏய். ஐயோ கடவுளே, நன்றி. ஸ்வாதி, என்னம்மா இப்ப கால்வலி எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல ஆண்டி, வலி குறைஞ்சிருக்கு. ஆனா நடக்கதான் முடியல. அதான் சிவா உன்னை 2 நாள் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கான்ல. நல்லா ரெஸ்ட் எடுத்தனா சரியாயிடும். சரிங்க ஆண்டி. ஆமா, நீ சிவா கூட தானே போன, அப்புறம் எப்படி பள்ளத்துல போய் விழுந்த? இங்க வாக்கிங் போயிருந்த போது சிவா கண்ணில் தூசி விழுந்துருச்சா ஆண்டி. நான் அவன் கண்ணில் ஊதி தூசி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சிந்து அங்க சிவாவையும் என்னையும் பார்த்துட்டு வண்டியை வேகமா ஓட்டிட்டு என்னை மோதுற மாதிரி வந்தா. எங்க என்ன மோதிருவாளோன்னு பயந்து நான் விலகுனேன். அப்பதான் பக்கத்துல இருக்க பள்ளத்துல விழுந்துட்டேன். என்னது, சிந்து உன்னை இடிக்கிற மாதிரி ஸ்கூட்டர் ஓட்டிட்டு வந்தாளா? அவ வேணும்னே வந்தாளா? அது எனக்கு சரியா தெரியல ஆண்டி. ஆனா அவ என்ன மோதுற மாதிரி தான் வந்தா. அதனாலதான் நான் பயந்து போய் விழுந்துட்டேன்.
ஐஷு ஐஷு இது வரேன் பெரியம்மா. சொல்லுங்க பெரியம்மா. போய் அந்த சிந்துவை கூட்டிட்டு வா. சரிங்க பெரியம்மா. பிரச்சனை வேணாம் ஆண்டி. தயவு செஞ்சு இதை பெரிய விஷயமா எடுக்காதீங்க. அது எப்படிம்மா? அவ எப்படி உன்னை மோதிர மாதிரி வண்டி ஓட்டிட்டு வரலாம்? அவ அப்படி வந்ததுனால தானே நீ போய் விழுந்திருக்க. அவளுக்கு என்ன அவ்வளவு திமிராயிடுச்சா? அவ வரட்டும், என்னன்னு கேக்குறேன்.